வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 26 இறுதியில குண்டோதரன் வெள்ளம் அசோகபுரத்தை அடையறதுக்கு முன்னாடி நாம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சத பார்த்தோம். அடுத்து அத்தியாயம் 27. தலைப்பு மாமல்லர் எங்கே. குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு குதிரை மேல வேகமா போன மனிதர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும். சிற்பம், சித்திரம், சங்கீதம் முதலான எல்லா கலைகளும் வல்லவராய் இருந்தது போலவே யுத்த தந்திர கலையிலையும் தேர்ச்சி பெற்றவரும், மாறுவேடம் பூணுவதில் நிகரற்ற சாமர்த்தியம் வாய்ந்தவரும், வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியத்தை வடவெண்ண கரையில 8 மாதம் நிறுத்தி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான். காஞ்சி கோட்டையிலிருந்து வடதிசையை நோக்கி கிளம்பியதிலிருந்து மகேந்திர பல்லவர் கையாண்ட யுத்த தந்திரங்கள் இதை போல பல சரித்திரங்கள் எழுதுறதுக்கு போதுமானவையா இருக்கும். நாகநந்தி என்னும் புத்த பிக்ஷுவின் வேடம் பூண்டிருந்தவர் புலிகேசியோட அந்தரங்கமான நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒற்றர்னு அவர் ஊகிச்சிருந்தார். அத பரஞ்சோதி கொண்டு போன ஓலையிலிருந்தே உறுதிப்படுத்திக்கிட்டாரு. நாகநந்தியின் கையெழுத்தையும் இலச்சினையும் மேற்படி ஓலையிலிருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டது பல விதங்களும் அவருக்கு உதவியா இருந்துச்சு. அந்த உபயோகங்கள்ல ஒண்ணுதான் பல்லவ ராஜ்யத்தின் எல்லைப்புறத்துல காத்துக்கிட்டு இருந்த கங்க நாட்டு துர்விநீதனை அவசரமா காஞ்சி நகரை நோக்கி முன்னேற செய்தது. புலிகேசியின் மாபெரும் சைன்யத்தை பின்வாங்கி காஞ்சி கோட்டைக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்த மகேந்திர பல்லவர் தாம் கோட்டைக்குள் புகுந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு பெரு வெற்றி அடைந்து பல்லவ வீரர்களுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருக்கிற மக்களுக்கும் உற்சாகம் ஊட்டணும்னு நினைச்சாரு. போருக்கு போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த குமார சக்கரவர்த்தியின் ஆத்திரத்துக்கும் ஒரு போக்கு காட்டவும் நினைச்சார். அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை சக்கரவர்த்தி பயன்படுத்திக்க விரும்பினாரு. அதனால நாகநந்தி எழுதியது போலவே துர்விநீதனுக்கு உடனே காஞ்சியை நோக்கி முன்னேறும்படி ஒரு ஓலை எழுதி அனுப்பிச்சிட்டார். அதை பார்த்துட்டு தான் துர்விநீதன் தன் சிறிய சைன்யத்தோட காஞ்சியை நோக்கி விரைஞ்சு வந்தான். குண்டோதரன் கொடுத்த ஓலையை படிச்சாரு இல்லையா நாகநந்தி, அப்ப அவருக்கு அளவில்லாத வியர்ப்பு ஏற்பட்டது இல்லையா. அவருடைய ஓலையின்படி முன்னேறி வருவதாக துர்விநீதன் அதில் எழுதியிருந்தபடியால நான் அத்தகைய ஓலை எதுவும் அனுப்பவில்லையே அப்படின்னு நாகநந்தி நினைச்சு இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குதுன்னு தீர்மானம் செஞ்சுக்கிறார். குண்டோதரன் கொண்டு வந்த குதிரையில ஏறி போய் புல்லலூர் போர்க்களத்தை அடையிறார். அதற்குள்ளாகவே கங்க நாட்டு சைன்யம் தோல்வி அடைஞ்சு சேனா வீரர்கள் எல்லாம் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலைமையில துர்விநீதனுடைய உயிரை காப்பாற்றுவது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும்னு அப்படின்னு நினைச்ச நாகநந்தி அவனை தம்மோட அழைச்சிக்கிட்டு தெற்கு திசையை நோக்கி விரைந்து ஓடுறாங்க. இந்த புல்லலூர் யுத்தத்துல மாமல்லரையும் பரஞ்சோதியுமே முழுச நம்பி மகேந்திரன் விடல. பொறுக்கி எடுத்த 1000 குதிரை வீரர்களோட புல்லலூர் போர்க்களத்துக்கு வந்து சேர்றார். எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத சமயத்துல இவங்களுடைய படை தாக்குனபடியால கங்கர் படை பீதி அடைஞ்சு ஓடலாயிடுச்சு. புதிதாக வந்த குதிரைப்படை தலைவன் வஜ்ரபாகுவை மாமல்லர் சந்தித்த போது அந்த வீரன் தான் தம் தந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதனால அவருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துடுது. இந்த ஒரு போரிலாவது தம்மை நம்பி முழுசா விடக்கூடாதா அப்படின்னு தந்தையிடம் சண்டை பிடிக்கிறார். சரி, சிதறி ஓடும் கங்கர் படையை துரத்தி சென்று நிர்மூலமாக்குறதுக்காவது அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஒரு நிபந்தனையோட சக்கரவர்த்தி அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த நிபந்தனை என்னன்னா, தென்பெண்ணை நதி வரையில் எதிரிகளை துரத்தி செல்லலாம், நதியை கடந்து அப்பால் போகக்கூடாது அப்படின்னும் எதிரிகளை துரத்தி செல்லும்படி மாமல்லரை தென் திசைக்கு அனுப்பிச்சிட்டு மகேந்திரர் திரும்பி போயிடல. அதை நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்தோம். நாகநந்தியோட கொடூரமான சூழ்ச்சிகளை எதிர்ப்பதற்கு கள்ளம் கபடமற்ற இளம் பிள்ளையான மாமல்லரையே நம்பி விட்டுட முடியுமா? குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு கிளம்பிய மகேந்திர பல்லவர் இருட்டையும் புயலையும் பெரும் மழையும் பொருட்படுத்தாம தென்கிழக்கு திசையை நோக்கி போறார். உதயமாவதற்கு இன்னும் ஒரு ஜாமம் இருக்கும்போது தென்பெண்ணை நதிக்கரையை அடைஞ்சிடுறார். அப்போது மழையின் வேகம் குறைஞ்சு வானத்துல மேகங்கள்லாம் கலைஞ்சு நட்சத்திரங்கள் கூட தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த லேசான வெளிச்சத்துல நதியும் நதிக்கரையும் அப்போது அளித்த காட்சியை நம்மளால வர்ணிக்கவே முடியாது. நதியின் இரு கரைகளையும் தொட்டுக்கிட்டு ஹோன்னு இறைச்சலோட நொங்கும் நுரையுமாக பிரவாகம் போய்கிட்டு இருக்கு. நேற்று அல்லது முந்தைய தினமா இருந்தா அத்தகைய பெரும் பிரவாகம் கூட சற்று தூரத்தில் இருந்து பார்வைக்கு தெரிஞ்சிருக்காது. அடர்ந்த தோப்புகள்னால அது மறைக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போது நதிக்கரையில் நெருங்கி வளர்ந்திருந்த அவ்வளவு விருட்சங்களும் முறிஞ்சு விழுந்து கிடக்கு.
மகேந்திர நதிக்கரையை நெருங்கியதும் முறிந்து விழுந்து கிடந்த மரங்களுக்கு மத்தியிலிருந்து குதிரை ஒண்ணு வெளியே வருது. அதன் மேல இருந்தவன் சத்ருக்கனு. பிரபு, இன்றிரவு நான் பட்ட கவலை என்றைக்குமே பட்டதில்லை. தங்களை தனியே அனுப்பிய என்னுடைய அறிவீனத்தை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த புயல்லையும் மழையிலையும் தாங்கள் எப்படிதான் வழி கண்டுபிடித்து வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நானும் எத்தனையோ இரவுகளை பார்த்திருக்கிறேன் சத்ருக்கனா. ஆனால் இன்றைய இரவை போல பயங்கரத்தை நான் கண்டதே இல்லை. போகட்டும், நீ இங்கே காத்திருந்ததில் பயனுண்டா அப்படின்னு மகேந்திரர் கேட்கிறார். ஆம் பிரபு, இங்கேதான் அவர்கள் நதியை கடந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்றான் சத்ருகன். துர்விநீதன் இருந்தானா, நீ பார்த்தாயா அப்படின்னு மகேந்திரன் கேட்க, வெகு சமீபத்தில் நின்று பார்த்தேன். துர்விநீதன் யானை மீது இருந்தான். மற்றவர்கள் 7-8 படகுகளில் சென்றார்கள். அப்போது புயல் ஆரம்பிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அவர்கள் கரையை அடைஞ்ச போதுதான் காற்று ஆரம்பித்தது. கரை ஓரம் போய்விட்டபடியால தட்டு தரும் மாதிரி கரை ஏறிவிட்டார்கள். அப்போது நதியில் பிரவாகமும் இவ்வளவா இல்லை. நீ சொன்ன இடத்துக்குத்தான் அவர்கள் போயிருக்கணும். பின்னால் படகு ஒன்று விட்டுவிட்டு போகவில்லையா அப்படின்னு கேட்கிறார் மகேந்திரன். ஒரு படகை விட்டுவிட்டு போனார்கள். அதை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு போய் பிக்ஷுவை திண்டாட செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா புயல் நம்மையும் திண்டாட விட்டுட்டு படகை அடிச்சுக்கிட்டு போய்விட்டது அப்படின்னு சத்ருக்கன் சொல்றான். நல்லதா போயிட்டு சத்ருக்கனா. துர்விநீதனை தொடர இப்போது நமக்கு அவகாசமே இல்லை. அதை விட முக்கியமான வேலை இருக்கிறது. மாமல்லனும் பரஞ்சோதியும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்கிறார். இந்த நதிக்கரையில் தான் கிழக்கே அரைக்காத தூரத்தில் இருக்கிறார்கள். ஆஹா, இந்த பெரும் புயல்ல அவர்கள் என்ன பாடுபட்டார்களோ தெரியவில்லை அப்படின்னு சொல்ல, உடனே அவர்கள் இருக்குமிடம் போக வேண்டும். பொழுது விடுவதற்குள் அவர்கள் தென்பெண்ணையை கடந்து விட வேண்டும். உன் குதிரையின் உடம்பில் சக்தி இன்னும் இருக்குதா சத்துருக்குன்னா? என் குதிரை ரொம்பவும் தளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல, என் குதிரை இன்னும் போகும் பிரபு, இதன் மேல் ஏறி பொங்கல், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சத்ருகன். இல்லை, 2 பேரும் தான் போக வேண்டும். பிக்ஷு இங்கு வந்தால்? சத்ருகன் கேட்க, பிக்ஷு இங்கு வரமாட்டார் சத்ருகனா. நிச்சயமாக இன்னும் சில நாளைக்கு வரவே மாட்டார். ஏன் பிரபுன்னு கேட்கிறான் சத்ருகன். உன் சீடன் குண்டோதரன் அவரை தூக்கி திருப்பார்கடல் உடைக்குள்ள போட்டுட்டான். என்ன என்ன அப்படின்னு கேட்கிறான். அதோ அந்த சத்தம் உன் காதில் விழுகிறதா சத்ருகனா? சத்ருகன் ஒத்து கேட்டுட்டு, ஆம் பிரபு, சமுத்திர கோஷம் மாதிரி இருக்குதே, மறுபடியும் மழையா அப்படின்னு கேட்கிறான். மழை சத்தம் அப்படி இராது. திருப்பார்கடல் உடைத்து கொண்டு விட்டது. நாளை பொழுது போவதற்குள் வராக நதியிலிருந்து தென்பெண்ணை வரையில் ஒரே பிரளயம்தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ மாமல்ல அப்படின்னு அலறான் சத்ருகன். வா போகலாம், மாமல்லரையும் பரஞ்சோதியும் எச்சரித்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்றாரு மகேந்திரன். சுவாமி, குண்டோதரன் அப்படின்னு கேட்கிறான். குண்டோதரன் திருப்பார்கடலில் உடைப்பை அடைக்க முயற்சி செய்தான். அது முடியாத காரியம். ஓடி போய் ஆயனரையும் சிவகாமியும் காப்பாற்றும் எச்சரிக்கை செஞ்சுட்டு வந்தேன். என்ன செய்தானோ அப்படின்னு சொல்றார். ஆஹா, அவர்கள் வேறு அகப்பட்டு கொண்டார்களா? இன்றைக்கு உண்மையிலேயே மிக பயங்கரமான இரவு தான் அப்படின்னு சத்ருகன் சொல்லிட்டு குதிரையை போகும்படி முடுக்கி விடுறான். இது ஒரு பயங்கரமான இரவானாலும் ஒரு பயன் கிடைத்தது சத்ருகனா. புலிகேசி வெல்வதற்கு இன்னொரு ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சக்கரவர்த்தி. பிரபு, தாங்கள் உண்மையிலேயே விசித்திர சித்திரதான் அப்படின்னு சத்ருகன் வியப்போட சொல்றான். 2 குதிரையும் நதிக்கரை ஓரமா கிழக்கு திசையை நோக்கி போகுது. வழியெல்லாம் முறிஞ்சு கிடந்த மரங்களை தாண்டி போறதுல அவங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படுது. ஆனாலும் பொழுது புலரும் சமயத்துல அவர்கள் பல்லவ சைன்யத்தின் பாசறை வந்து அடைகிறாங்க. அல்லோல கல்லோலமாய் கிடந்த அந்த பாசறையில் நுழைஞ்சதும் பல்லவ வீரர்களுக்கெல்லாம் வந்திருப்பவர் மகேந்திர சக்கரவர்த்தின்னு தெரிஞ்ச உடனே பலமான ஜெயகோஷம் எழுப்புது. மகேந்திரர் தளபதி பரஞ்சோதியை பார்த்த உடனே அவருக்கு பேசத்துக்கு இடம் தராம, தளபதி உடனே புறப்பட வேண்டும். இன்னும் 1 நாழிகைக்குள் தென்பெண்ணையை கடந்து அக்கறைக்கு போக வேண்டும். நீந்த தெரிந்தவர்கள் நீந்தட்டும், நீந்த தெரியாதவர்கள் மரம் மட்டை எதையாவது பிடித்துக் கொள்ளட்டும். குதிரைகள் யானைகள் எல்லாவற்றையும் ஆற்றில் அடித்து விடுங்கள். ஆயுதங்கள் சாமக்கிரியைகள் எது போனாலும் போகட்டும். மனிதர்கள் பிழைத்தால் போதும் அப்படின்னு சொல்றார். இந்த விசித்திரமான கட்டளையை கேட்டு திகைச்சு நிற்கிறான் பரஞ்சோதி. ஓஹோ, உனக்கு காரணம் தெரிய வேண்டுமா? திருப்பார்கடல் உடைத்து கொண்டு விட்டது. அதோ வினாடிக்கு வினாடி அதிகமாகும் கோஷத்தை கேளும். இன்னும் 1 ஜாமத்துக்குள்ள வெள்ளம் இங்க வந்துடும் அப்படிங்கிறார். பரஞ்சோதி முகத்துல அப்ப சொல்ல முடியாத பீதி. பரஞ்சோதியின் முகத்துல அப்ப சொல்ல முடியாத ஒரு பயம் ஏற்படுது. பிரபு பிரபுன்னு மேல பேச முடியாம தயங்கி நிற்பதை கண்டு, என்ன விசேஷம் தளபதி, மாமல்லன் எங்கே அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்கிறாரு. நேற்று இருட்டிய பிறகு அசோகபுரத்துக்கு புறப்பட்டு போனார் பிரபு. அங்கேயே அங்கேயே அப்படின்னு சொல்றதுக்கு பரஞ்சோதி தயங்கி நிற்கிறார். தெரிந்து கொண்டேன் தளபதி,
அசோகபுரத்தில் ஆயனர் இருக்கிறார். அந்த சிற்ப சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக குமார சக்கரவர்த்தி புறப்பட்டு போயிருக்கிறார். நல்லது. மாமல்லனை காப்பாற்றும் பொறுப்பு இனி நமக்கில்லை. அது ஏகாம்பரநாதருடைய பொறுப்பு. இங்குள்ள மற்ற போர் வீரர்களை நாம் காப்பாற்ற முயல்வோம் அப்படின்னு கம்பீரமா சொல்றாரு மகேந்திரன். மாமல்லரை பற்றி அனாவசியமான கவலை நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் எங்க இருக்கிறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிழக்கு வெளுத்து பொழுது புலர தொடங்கியிருந்த அந்த நேரத்துல அசோகபுரத்து புத்த விகாரத்துக்கு அருகில மாமல்லர் ஏறி இருந்த குதிரையானது பெருகி வந்த அந்த வெள்ளத்திலையும் நீந்தி திணறிட்டு இருக்குது. விகாரத்தின் மேல் தளத்துல ஆயனரும் சிவகாமியும் சிவகாமியோட அத்தையும் நின்று ஆவலோடும் கவலையோடும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ரதியும் சுகபிரம்ம ரிஷியும் கூட அங்கே இருக்கிறாங்க. அதே சமயத்துல நீர் சூழ்ந்த புத்த விகாரத்தின் ஓரமா பானை தெப்பத்துல குண்டோதரன் வந்துகிட்டு இருக்கான். வீதியிலும் மற்றும் சுற்றுப்புறம் எங்கும் வெள்ளம் சுழித்து கும்மாலம் போட்டுக்கிட்டு அதிவேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறதையும் கனத்துக்கு கனம் பெருகிட்டும் இருக்குது. அத்தியாயம் 28. மீண்டும் சந்திப்போம்.